ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். 27வது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தால. இன்றைக்கும் அந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற பதத்தை நாம் அனுபவிக்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் கூடினவர்களிடம் தோற்பான். இதை நம்ம மகாபாரதத்திலேருந்து இப்பொழுது அனுபவிக்கலாம். மகாபாரத யுத்தம் சமயத்தில் கண்ணன் சபதம் பண்ணினான். நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாதான் இருப்பேன்னு சபதம் பண்ணான். அதே சமயத்தில் பீஷ்மர் ஒரு எதிர் சபதம் பண்ணினர். கிருஷ்ணரை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு அவர் எதிர் சபதம் பண்ணினார். யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. முதல் நாள் யுத்தம். அர்ஜுனன் பீஷ்மரை எதிர்த்து சண்டை போடுறான். என்னதான் கீதை உபதேசம் கேட்டா கூட பீஷ்மரை எதிர்த்து யுத்தம் பண்ண அவனுக்கு மனசு வரல. ஏன்னா பிதாமகர், பாட்டனார், பெரிய ஞானி, பக்தர். பீஷ்மர் மாதிரி எல்லா சாஸ்திரங்களும் அறிஞ்சவர் இல்லைன்னு கண்ணனே சொல்றான். பீஷ்மர் போடக்கூடிய அந்த பானங்களுக்கு அர்ஜுனனால எதிர் அஸ்திரம் போடவே முடியல. அன்னைக்கு பாண்டவர் பக்கம் நிறைய பேர் இறந்து போயிட்டான். தர்மபுத்திரர் அர்ஜுனன் கிட்ட வந்து சொல்றார், ஹே அர்ஜுனா, எத்தனை பேர் நம்மளை நம்பி கூட்டணிக்கு வந்திருக்கா, நீ இந்த லட்சணத்தில் சண்டை போட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அர்ஜுனன் அவரை சமாதானப்படுத்திட்டான். நாளையிலேருந்து ஒழுங்காக நான் சண்டை போடுறேன் அண்ணா அப்படின்னு விட்டான். 2வது நாள் யுத்தத்துக்கு வீரத்தோடு வந்தான். ஓரளவு மாடரேட்டாக சண்டை போட்டான். அன்னைக்கு கௌரவர்கள் பக்கம் நிறைய பேர் இறந்து போயிட்டான். இதை பார்த்து சும்மா இருப்பானோ துரியோதனன்? நேர பீஷ்மர் கிட்ட வந்தான். தாத்தா, நீங்கள் எப்பவுமே பாண்டவர்களுடைய பக்கம்தான், பாண்டவா பக்ஷபாதி. நீங்கள் எனக்காக சண்டை போடுவேளா மாட்டேளா அப்படின்னு கத்தினா. துரியோதனா, நாளைக்கு போரில் என்னுடைய வீரத்தை நீ வந்து பார், என்னோட திறமையை நீ வந்து பார் அப்படின்னர். மம நிசித சரைர்ஹி விபத்தியமான துவச்சிஹி. ராத்திரி கண்ணை முழிச்சுண்டு ராத்திரி முழுக்க அம்புகள் எல்லாம் எடுத்து 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 கூர்த்தீட்டி வச்சுக்கிறாராம். யாரை அடிக்கிறதுக்காக? அர்ஜுனன் அடிக்கிறதுக்கு இல்லை, பின்ன யாரை அடிக்கிறதுக்காகன்னா, என் பேரன் ரொம்ப நல்லவன், இந்த கிருஷ்ணனோட சேர்ந்து கெட்டு போயிட்டான் அவன், அதனால கிருஷ்ணனை அடிக்கணுங்கிறதுக்காக அம்பை கூர்த்தீட்டி வச்சுட்டாராம். அடுத்த நாளைக்கு நீல நிறமான திருமேனியில் அடிக்கிறார் பீஷ்மர் கண்ணனை. எப்படி மனசு வந்தது? கிருஷ்ணனுடைய முகத்திலேந்து அம்புகள் குத்தி குத்தி ரத்தம் வழியறது. அம்பு பூஜை பண்ணினாராம் அவர். ஒவ்வொரு அம்பையும் போடுற போதும் கேசவாய நமக, அடுத்த அம்பு மாதவாய நமக, கோவிந்தாய நமக இப்படின்னு சொல்லி சொல்லி பூஜை பண்ணுற மாதிரி அம்பை அப்படியே விட்டாராம் பீஷ்மர். எல்லாமே அவனுடைய முகத்தில் போய் பட்டுதான். மம நிச்சித சரைர்ஹி விபத்தியமான துவச்சி விலசத் தவச்சேத்து கிருஷ்ணக. திருவள்ளிக்கேணியில் போய் பார்த்தசாரதி உற்சவ பெருமாளை நம்ம பார்த்தோம்னா முகம் பூரா புள்ளியாக இருக்கும். ஏன்னா பீஷ்மர் அடிச்சதான், அதை அலங்காரமாக வச்சுட்டுருக்கானா பார்த்தசாரதி எம்பெருமான். ஏன்னா பக்தன் அடித்தது அப்படின்னு. 10வது நாள் யுத்தம் வந்துடுத்து. 10 நாள் யுத்தம் பீஷ்மரோடது. 10வது நாள் ரொம்ப குதூகலமாக யுத்தம் பண்ணுறார் பீஷ்மர். இன்னைக்கு எப்படியாவது கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கணும், அவனை சக்கரபாணியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். 85 வயசு கிழவர் 25 வயசு பையன் போல யுத்தம் பண்ணினாராம். இவர் யாரோட சிஷ்யர்? பரசுராமனுடைய சிஷ்யர். அப்படி அனாயசமாக யுத்தம் பண்ணுறார். அர்ஜுனன் அப்படியே திணறி போயிட்டான். இன்னைக்கும் யுத்தம் பண்ணவே முடியல அவனால். கிருஷ்ணா, ரதத்தை திருப்பு கிருஷ்ணா, என்னால் தாத்தாவோட யுத்தம் பண்ண முடியல அப்படின்னு அழறான். இப்பேற்பட்ட யுத்தம் அருமைடா அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு
ரதத்தை பீஷ்மர் கிட்ட கொண்டு போய் நிறுத்தினான் கண்ணன். அர்ஜுனா, நீ பண்ற யுத்தமே சரியில்லடா, நான் அந்த பீஷ்மரை அடிக்க போறேன் அப்படின்னு சொன்னான். ஜல்லுன்னு தேர்தட்டிலேருந்து குதிச்சான். ரதத்தினுடைய ஒரு சக்கரத்தை கையில தூக்கிண்டான், தூக்கி பிடிச்சுண்டான். திருத ரத சரணகன்னு துள்ளி குதிச்சு பீஷ்மரை நோக்கி ரத சக்கரத்தை சுழட்டிண்டே பீஷ்மரை அடிக்கிறதுக்கு ஓடுறான். அப்படி ஓடுற போது சிண்டு அவிழ்ந்தது தெரியல, மேலே போட்டு இருக்கிற உத்திரியம், அதாவது அந்த வஸ்திரம், அது கீழே விழுந்தது தெரியல. கோபத்தோடையும் ஆத்திரத்தோடையும் ஓடுறானா. கத உத்தரியக அப்படிங்கிற இந்த பதத்தை பரனூர் மகாத்மா ரொம்ப அழகாக வர்ணிப்பார். அவர்கிட்டேந்து தெரிஞ்சின்றதை அடியேன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவரளவுக்கு சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. உத்திரியம் இல்லாம வருவானேன்? கடைசி காரியம் செய்யற போது உத்திரியம் இல்லாம செய்யணும். பீஷ்மர் இன்னைக்கு போயிட போறார், அதனால கதோ உத்தரியக. தான் போயிட்டோம்னு தெரிஞ்சுட்டு குதிரை அடங்காம பறந்துட போறதேன்னு அந்த குதிரைக்கு தான் இருக்கேன்னு சாயல் தெரியட்டுமே. கீழே பகவான் இருக்கான்ங்கிறதுனால மேலே கொடியில ஹனுமான் உட்காண்டிருக்கார். பகவான் போயிட்டா ஹனுமான் போயிடுவார், அதனால அவர் போக வேண்டாம்ங்கிறதுக்காக உத்திரியத்தை தேர்ல போட்டுட்டு வந்தானா. கதோத்தரியக. பீஷ்மர் போயிட போறார், அந்திம காலத்துல என்னுடைய தரிசனம் அவருக்கு பூரணமா கிடைக்கட்டுமே அப்படின்னு உத்திரியத்தை போட்டுட்டு போனானா. கதோத்தரியக. அர்ஜுனனுக்கு ஜெயம்னு ஜெயக்கொடியா உத்திரியத்தை போட்டான். கதோத்தரியக. தன்னோட ரதத்துல வேற ஒருத்தன் சாரதியா உட்காந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உத்திரியத்தை தேர்ல போட்டுட்டு போனானா. கதோத்தரியக. கண்ணன் இல்லாத சமயமா அர்ஜுனன் பேர்ல யாராவது பானத்தை போட்டுட போறாளே அப்படின்னு இந்த உத்திரியம் அர்ஜுனனுக்கு ரக்ஷை, அது ரக்ஷையா இருக்கட்டும் அப்படின்னு போட்டுட்டு போனானா. கதோத்தரியக. நான் இல்லாம போனா கூட என் உத்திரியம் சாரதியம் பண்ணும்னு காட்டுறானாம். கதோத்தரியக. ஏதோ வஸ்திரத்தை மேல போத்திண்டு மறைமுகமா வந்து அடிச்சுட்டான்னு இல்லாம வந்தது கிருஷ்ணன் தான்னு லக்ஷ்மி கடாட்சிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வந்தானா. உத்தரியத்தை கீழே போட்டுட்டு வந்தானா. கதோத்தரியக. சக்கரத்தை எடுத்துட்டு வர கண்ணனை பார்த்துட்டார் பீஷ்மர். தன்னோட ஆயுதத்தை அப்படியே கீழே வச்சுட்டார், கீழே உட்காந்துட்டார். கைகளை குமிச்சுண்டு எப்படி ராமானுஜர் செல்லப்பிள்ளை வாராய் செல்லப்பிள்ளைன்னு செல்லப்பிள்ளைய கூப்பிட்டாரோ அந்த மாதிரி ஏஹி புண்டரீகாட்சா தேவதேவா நமோஸ்துதே. கண்ணா, கோவிந்தா, புண்டரீகாட்சா, பாப்பா பாப்பா அப்படின்னு அழைக்கிறார். இப்படி ஒரு பாக்கியமாப்பா எனக்கு, உன்னோட கையால் சாகக்கூடிய பாக்கியமாடா எனக்கு. யாரோ பேடி சிகண்டின்னா அடித்து நான் போகணும்னு என் தலையில் எழுதியிருந்தது, ஆனால் நீ தலையெழுத்தையும் மாற்ற வல்லவனாச்சே. சீக்கிரம் வா, நீ என்ன அடி. உன்னால் நான் அடிக்கப்பட்டா எனக்கு பெரிய கௌரவம். புருஷோத்தமனால் வதம் பண்ணப்பட்டேன்னு எனக்கு கௌரவம். என் வார்த்தையை சத்தியம் பண்ணுறதுக்காக சக்கரத்தை எடுத்துட்டு நீ வந்தியாடா. என்ன மதிச்சியேடா, என்னை திருணமா நீ நினைக்கலையேடா. நான் கிருஷ்ணதாசன்றா, என்னை அடிடா என்னை அடிடான்னு ரெண்டு கையையும் மேலே கூப்பிடுறார். கண்களில் கண்ணீர் வழியிறது. அர்ஜுனன் தேர்லேருந்து துள்ளி குதிச்சான். கிருஷ்ணனை இறுக கட்டின்னுட்டான். வேண்டாம் கிருஷ்ணா வா, வேண்டாம் கிருஷ்ணா வா என்னோட. நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணி இருக்க, அதை தயவு செஞ்சு மீறாதடா. தாத்தாவை அடிக்காதடா, ஆயுதத்தை கீழே போடுடா அப்படின்னு அர்ஜுனன் கூப்பிடுறான். கிருஷ்ணனை கட்டின்னு கூப்பிடுறான். கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்? என்னை விடுடா என்னை விடுடா அப்படின்னு திமிரிண்டு நான் போய் அடிப்பேன் பீஷ்மரை அப்படின்னு போறானா கண்ணன்.
இந்த 2 பிள்ளைகளும் இப்படி சண்டை போட்டுக்கிறாளே அப்படின்னு பார்க்கறாராம் பீஷ்மர். இவ அடிக்கிற குத்த வில்லிபுத்தூரார் சொல்றார். கங்கையின் புதல்வன் சபதத்தை காக்கவே அங்க இல் ஆழியை சுழற்றிய அச்சுதன் பங்கையச் செல்வியை ஆகத்தில் தாங்கிய பங்கைய பாதனை போற்றுவோம் பற்றியே அப்படின்னு அவர் பாடுறார். என்னை விடுடா அர்ஜுனா, நான் சக்கரத்தை விட போறேன் அப்படிங்கிறான் கண்ணன். சக்கரத்தை விடணும்னா விட்டுருப்பான். ஆனா இந்த காட்சியைத்தானே பீஷ்மர் பார்க்கணும். இதை பார்த்து சந்தோஷப்பட்டார் பீஷ்மர். நான் பண்ண பிரதிஜையை நிறைவேற்றிட்ட கிருஷ்ணா, திருதரத சரணகன்னு சக்கரத்தோட வந்துட்டேன். சக்கரபாணியா நான் உன்னை பார்த்துட்டேன். என்னோட சத்தியத்தை நீ காப்பாத்திட்ட. ஆனா உன்னோட சத்தியத்தை பக்தனான எனக்கு நீ விட்டு கொடுத்துட்டியே கிருஷ்ணான்னு கண்ணீர் விடுறார் பீஷ்மர். அதுதானே அழகு. பக்தனுக்காக தோற்கும் கோவிந்தன் அவன். ஸ்வ நிகம மபகாய மதிமத் பிரதிஜாம் ருதமதி கர்த்து மவப்ளுதோ ரதஸ்தகன்னு சொல்றார் சுகாச்சாரியால் கூட பாகவதத்தில். பீஷ்மரோட வார்த்தையை சத்தியம் பண்ணத்தானே சக்கரபாணியா நீ புறப்பட்ட அப்படிங்கிறார் சுகாச்சாரியால். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் கூடுவோரிடம் தன்னுடைய குணத்தை காண்பித்து தோற்பான் அப்படிங்கிறா ஆண்டாளும். அடுத்த வாரமும் இதே பதம் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.